ஐ ரிமெம்பர் ஒன் டைம், நான் வந்து பெருமைக்கு சொல்லலை, பட் ஐ டிட் ஒன் டைம். எனக்கு வந்து காலேஜ் லோயலாவில் படிக்கும்போது 50 ரூபா தான் என் கையில் காசு இருந்துச்சு. சடனாக வெளியே வந்துட்டுருக்கேன், அவசர அவசரமாக நான் ரூமுக்கு போகிறேன். போகும்போது ஒரு அம்மா வந்து கேட்குறாங்க, நல்லா வெள்ளைப்படம் வேறு கட்டியிருந்தாங்க. சரி இப்போ ஏதோ பரிசுத்தவானா இருப்பாங்கன்னு நினச்சி நானும் சரி டக்குன்னு கையில் காசு கேட்குறாங்க. என்கிட்ட இருந்து 50 ரூபா தான் இருந்துச்சு. ஷேர் ஆட்டோவில் நான் அதை வச்சு தான் போகணும். அன்றைக்கி நைட்டு அதில் தான் டின்னர் சாப்பிட்ணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வந்துட்டாங்க, இவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு அவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். சேஞ்ச் இருந்தாவது ஏதாவது கொஞ்சம் அப்படி மாற்றி கொடுக்கலாம், இருக்கிறதே அவ்வளோதான். கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது, இப்போ எப்படி நீ ஷேர் ஆட்டோவில் போவேன், சும்மா அவன் ஏற்ற மாட்டான். சரி அங்கேருந்து ஒரு 2 ஸ்டாப்பிங் தான், நடந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். திடீர்னு என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணாங்க, நம்ம டின்னருக்கு போகலான்னு இருக்கோம், வரியா? சம்மந்தமே இல்லாமல் சரி ஓகே நானும் சரி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு சாப்பிடணும், பசிக்குது. ஏன்னா நான் போயிட்டேன். அன்றைக்கின்னு பார்த்து பிரியாணி வாங்குறாங்க, சில்லி சிக்கன் வாங்குறாங்க, எல்லாம் நானும் நல்லா சாப்பிட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கு போகணுமே, ஹாஸ்டல் போகணுமே. ஹாஸ்டல் போட்டு நான் ப்ரைவேட் ஹாஸ்டலில் இருந்தேன். அதான் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் செட் ஐ வில் ட்ராப் யூ இந்த ஹாஸ்டல். ஓகே சார், நான் என்ன சொல்கிறேன்னா, என்கிட்ட இருக்கிற நான் யோசிக்காமல் குடிச்சிட்டு வந்துட்டேன். பட் ஆண்டவர் ஆல்ரெடி எனக்கு அங்கே பிரியாணியும், ஆல்ரெடி என்னை ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு கேப் டிரைவர் மாதிரி ஒரு ஆளையும் ஆல்ரெடி ஆண்டவர் ஏற்படுத்திட்டாங்க. ஸோ நான் இறக்க செய்யும்போது, நான் ஒருத்தருக்கு கைண்ட்னஸ் காட்டும்போது எனக்கு ஆண்டவர் அங்கே அதுக்கான பலனை கொடுத்துட்றாங்க.